மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது எப்படி உனக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. உடனே விஜய் கிட்ட வந்து எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா எனக்கு கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. ஒழுங்கு மரியாதை அதை கொடுத்துட்டு என்னாலலாம் கொடுக்க முடியாது, நான் ஏன் கொடுக்கணும், இதை வச்சு எப்படியெல்லாம் கேம் ப்ளே பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், கொடுன்னு சொன்னால் என்னால் எப்படி கொடுக்க முடியும், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பயங்கரமாக வந்து கோபப்படுறாங்க. ஒழுங்கு மரியாதை இப்போ கொடுக்க முடியுமா முடியாதா, இல்லை என்னால் முடியாது, நிஜமாக கொடுக்க மாட்டேன், ஆமாம் நான் ஏன் கொடுக்கணும், என்னாலலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக நடந்துக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து பயங்கர கோபத்தில் தாத்தான்னு சொல்லிட்டு தாத்தாவை கூப்பிட்றாங்க. உடனே தாத்தா வந்து என்னாச்சுப்பா விஜய்ன்றாங்க. தாத்தா இந்த பேப்பர் இவகிட்ட எப்படி கிடைச்சது தாத்தா, எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் தாத்தான்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோபப்படுறாங்க. உடனே யார் வந்து கேட்டாலும் இந்த உலகமே தலை கீழே நின்றாலும் நீங்கள் சத்தம் போட்டால் அடுத்ததாக இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தான் இந்த விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, காவேரியோட வீட்டில் தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்படி வந்து பொண்ணு பண்ணிட்டாலே பணத்துக்காக வெளில போயிட்டாலேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தூக்கில் தொங்குவாங்க. காவேரி உடனே உங்களை மன்னிப்பால மன்னிக்க மாட்டேன், இதை யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ராகினி சொல்றாங்க. ராகினி சொன்னதை கேட்டு விஜய் இப்போ என்ன முடிவு எடுக்க போறாங்க, ராகினி சொல்றது எல்லாம் கேட்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.